நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரேடியாக சவுந்தரபாண்டி கதையவே முடிச்சிட்டிங்களேயா, அந்த மனுஷன் காமெடியே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பாத்திர கடைக்காரனை போட்டு சண்முகம் அடி நடிக்கிறாங்க. பர்னி வந்துட்டு சண்முகம் நீ அடித்து அவனுக்கு ஏதாவது ஆயிரப்போது, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ என்னையா உன் குடும்பத்தை நான் என்ன பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர கடைக்காரன் சொன்னால் மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. இவன் பாரு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானே, என் குடும்பத்தை பற்றி நினைச்சாலே உங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஏன் முன்னாடி நீ சவடால் பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம முத்துப்பாண்டிகிட்ட இழுத்துட்டு போயிடலாம், இப்போ வந்துட்டு அவன் விசாரிச்சாதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்னதுக்கு தேவையில்லாமல் இழுத்துட்டு போகிறீங்க, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தவும் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுடுறாங்க. இவன் எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்க, இவன் என்னென்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டதை எல்லாத்தையும் பரணியும் சண்முகமும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மூப்பநாதி சொல்கிறாங்க, ஆமாம் சார் வார், எனக்கு நேற்றே டவுட் வந்துச்சு, இவங்க குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்தில் என்ன கூட டைவெர்ட் பண்ணி வேறத்துக்கு அமுச்சு விட்டாங்க, இவங்க வந்துட்டு ஏதோ பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருடா அவன் என்ன பிளான் போட்டிருக்கான்னு கேட்டு சொல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவன் வந்துட்டு நைஸாக வந்துட்டு சவுந்தரபாண்டியை பார்க்குறாங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே பாருறாம அவனே, எனக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது, மாட்டிக்கிட்டானோடனே பாரு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் நைஸா அப்படின்ற மாதிரி சொன்னதும், இப்போ அந்த லத்தி எடுத்தாதே வாயிட்டு வந்து உண்மையை சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை அடிக்கிறதுக்காக போக, ஐயோ இருங்க நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்ததும் ஜாமீன் எடுக்க முடியுமான்னு கேட்டார். ஆனால் நான் வந்துட்டு சாட்சி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னதுனால சனியனை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னது, சனியனே அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அண்ணாச்சு இது, கூடயே இருக்கிற என்னையை நீங்கள் தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அறிவு கட்டவனே, தூக்குறதுனா உன்னை என்ன போட்டு தள்ளவா சொன்னேன், சும்மா கொஞ்ச நாள் கடத்தி வைக்க சொன்னேன், அதுக்கே நீ இப்படி மேலுங்கீழும் குதிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு ஒழுங்கு அமைதியாக நின்று, இல்லைன்னா உண்மையை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தடியாத்தான் இந்த சொட்டைக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி சனியை வந்து அந்தத்துக்கு புலம்பிட்டு இருக்க, இங்கே பாருடா இதுக்கு மேலே இவரை வச்சுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, முக்கியமான கேஸ் எல்லாம் ரிமாண்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிடலாமா, ஏன்னா நாளைக்கு வரைக்கும் இவரை வச்சுட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கா வந்துட்டு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனும் மகனும் சேர்ந்து நமக்கு பொண்ணு கொடுக்கல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், பரணியை வந்துட்டு நான் கட்டி கொடுக்காத கோவத்தில் தான் என்னை எங்கே பார்த்தாலும் திட்டுவா, அது மாதிரி தான் இங்கே வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, சம்மந்தி ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தானே நேற்று இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர கடைக்காரன் கத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த திக்கா வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் அப்பாவை நம்பினீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இதுதான் நிலைமை, கடைசியில் உங்களே மாட்டி விட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உடனே ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னதும் பரணி சொல்கிறாங்க, வா போகலாமா அப்படின்ற மாதிரி சண்முகத்துக்கிட்ட கேட்க, இல்லை இந்த ஆளை போய் ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம கூடயே தான் போகணும், இல்லைன்னா இவன் எப்போ என்ன மாறுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜட்ஜு வீட்டுக்கே வந்துட்டு போகிறாங்க. ஜட்ஜி வீடை பார்த்தது, ஓ இதான் ஜட்ஜி வீடா அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க, வீடே பெருசாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டு போகிறாங்க. போனதுமே யோ என்னென்ன தப்பையாக செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி திட்டிக்கிட்டு இருக்க, டக்குன்னு வந்துட்டு ஜட்ஜி பக்கத்தில் உட்காந்துறாங்க. நானும் பெரிய மனுஷன் தான் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மூப்பனாது வந்துட்டு மண்டையில் கொட்டி இந்த சைடில் நிப்பாட்டி விடுறாங்க. அப்பெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொம்பளை மேலே அவதூறு பரப்புனது இல்லாமல் நீ செஞ்ச பழியை அந்த பொம்பளை மேலே போட்டு உள்ளதில் இருக்க, நீ அப்போ நீ எவ்வளோ பெரிய லாடு லங்கோடு தாசா இருப்ப, நீ இருறா உன என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, சாட்சியை இவனே ஒன்றா போடாதீங்க, தனித்தனியாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. வெளியில் வந்ததுமே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்துப்பாண்டி சொல்ல, அதை கேட்டதும் வந்துட்டு சண்முகம் பரணி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல உன் தம்பி, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன், நியாயத்து பக்கம் தான் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துப்பாண்டி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அடுத்து சவுந்தரபாண்டி வெளியில் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாரு, இவன் கூட சேர்ந்துக்கிட்டே அப்படியே எதுக்கு ஆரம்பிச்சிட்டேல, என்னோட எதிரி லிஸ்ட்டில் நீயும் சேர்ந்துட்ட, உன்னை இனிமேல் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணியை பார்க்குறாங்க. உன்னெல்லாம் லிஸ்ட்டில் சேர்க்கவா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கன்ஃபார்ம் நீ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, போயா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரணி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சவுந்தரபாண்டி, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், போயிட்டு அடுத்து நான் வெளில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு சண்முகத்தோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பா டீ குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான்னு தெரிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு பரணியும் சண்முகம் வந்துடுறாங்க. அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. முத்துப்பாண்டி முதல்ல மாதிரி கிடையாதுப்பா, திருந்திட்டான்ப்பா, அவன் தான்ப்பா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஜெயிலு வந்துட்டு சாதாரண இது கிடையாது, அங்கே இருந்து கஷ்டப்பட்டதுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவே ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் இருந்தால் கூட என்னோட ஆத்திரம் அடங்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். சரி இனிமேல் அழாதீங்க, அதை பற்றிலாம் பேச வேணாம், இனிமேல் வந்துட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பரணியை பார்த்து கேட்குறாங்க, ஏட்டி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, என்னதான் இருந்தாலும் உனக்கு அப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி கவலை இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள், எல்லா பொண்ணுங்களுக்குமே ஹீரோ அப்பா தானே, ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரணி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் எனக்கும் வந்துட்டு என் அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே இருந்தது கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு நல்ல புருஷனாக இருந்தது கிடையாது, எங்கள் அம்மா டெய்லி ராத்திரி உட்காந்து அழுதுவாங்க, அதை நான் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன்.
அந்த ஆள் செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு யாருமே இல்லை, இந்த மாதிரி அன்பெல்லாம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்கள் குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்தோமோ என்னமோ அப்படின்னு சொல்ல, பரணி என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இனிமேல் நாங்கள் உனக்கு இருக்கோம், நீ இனிமேல் அப்படிலாம் பேசவே கூடாது சரியா, நம்ம எல்லாம் இனிமேல் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சைடு வந்துட்டு முத்துப்பாண்டி உங்கள் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இசைக்கே அவங்க அத்தையும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க தனபாலா வந்துட்டு ஃபோன் பேசுகிறாங்க. ஃபோனெல்லாம் அப்புறம் பேசுகிற வைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்துட்டு ரிமாண்ட் பண்ணிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு தனபால் கேட்க, பேசாமல் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல, நல்ல காரியம் பண்ணியிருக்கா, நான் எத்தனை நாள் வந்துட்டு அந்த ஆளால் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா, சாப்பாட்டில் உப்பு இல்லைனா கூட என்னை தூக்கி போட்டு அடிப்பார், சாப்பாட்டெல்லாம் தெருவில் கொட்டிடுவார், இத்தனைக்கு சிவபாலன் என் வயிற்றில் இருப்பான், அத்தனை அடி அத்தனை என்னை தூங்க விட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க முத்துப்பாண்டி சோகமாக இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.